இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லேர்னிங் ஹியூமிலிட்டி ஃப்ரம் ஜீசஸ் 10 கீ லெசன்ஸ். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வது. 10 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, அவர்தான் வந்து எபிட்டமிங்க. ஒரு மனிதன் தாழ்மையா எப்படி இருக்கணும் அப்படின்றத இயேசு கிட்ட இருந்து மட்டும் தான் நம்மளால கத்துக்க முடியுங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே இல்லைங்களா. இவருதான் வந்து சிறந்த உதாரணம். பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தாருங்க நம்மளுக்காக இல்லைங்களா. இவரை போல யாருமே தாழ்மையா இருக்க முடியாதுங்க. இவருக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. சோ எப்படி இவர் தாழ்மையா இருந்தாரு? ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய கனி அது. நம்ம கிட்ட தாழ்மை இல்லைனாக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கையை வேஸ்ட்டுங்க. இயேசு கிறிஸ்துவோட குணத்தை வந்து எல்லாரும் நம்ம கிட்ட பார்க்கணும் இல்லைங்களா. சோ இப்ப இயேசு எப்படி தாழ்மையா இருந்தாரோ அதே போல நம்ம இருக்கணும். ஒரு 10 விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாங்க. முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை தான் தேர்ந்தெடுத்தாருங்க. ஸ்டேட்டஸ தேர்ந்தெடுக்கல. அவர் வந்து ஸ்டேட்டஸ தேர்ந்தெடுத்து இருந்தா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் இருந்த லெவல் அந்த மாதிரி, அவர் இருந்த மகிமை அந்த மாதிரி. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற மகிமையில அவர் இருந்தாருங்க. வானோர் எல்லாம் வந்து இவருக்கு கீழே தான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து இருந்த மகிமையே வேற. அப்படிப்பட்டவர் நம்மளுக்காக இறங்கி வர்றாருனாக்கா தாழ்மை இல்லைன்னா முடியாதுங்க. முக்கியமா தேவனை வந்து கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. தேவனை எப்போதுமே கீழ்ப்பட்டார். அவர் வந்து பாடுபட்டாருங்க. சிலுவையில வந்து மரணம் வந்துச்சு அவருக்கு. ஆனாலும் ஒரு இடத்துல கூட தேவனுக்கு அவரு மீறி நடக்கலங்க இல்லைங்களா. எல்லா இடத்துலயும் வந்து தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கிட்ட இருந்த ஹியூமிலிட்டி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 நம்ம பார்க்கலாங்க. தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை பற்றிக்கொள்ள வேண்டியதாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷருக்கு ஒப்பாகிய இருந்து மனுஷ ரூபத்தில் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படியவராய் இருந்தார். பாத்தீங்களா, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாருங்க, கீழ்ப்பட்டு இருந்தாருங்க தேவனுக்கு. என்ன மாதிரி ஹியூமிலிட்டி. இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பத்தி யாராவது தப்பா பேசினா நம்மளுக்கு இம்மிடியட்டா கோவம் வந்துருதுங்க. நம்ம ஒரு லெவல்ல வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம மத்த வேலைங்களை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட வேலை. நம்ம ஏன் அதை பண்ணோன்ற எண்ணம் நமக்கு வந்துருது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க இல்லைங்களா. நம்மள வந்து நாங்க ரொம்ப ரொம்ப நேசிச்சாருங்க. அதுக்கு மேலாக தேவனுக்கு வந்து கீழ்ப்பட்டு இருக்கணும்ன்றதான் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்தாரு. அதனாலதான் வந்து அந்த அடிமையின் ரூபம் வந்து எடுத்தாருங்க. சாதாரணமான விஷயமே இல்லைங்க. இது உலகத்துல வேற யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் இயேசு செஞ்சு காட்டினாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சீனியர் டாக்டர் இருந்தாங்க சரிங்களா. ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பையனுக்கு வந்து காலில் அடிபட்டுட்டு இருந்துச்சு, புண்ணாயிட்டு இருக்குது. இந்த டாக்டர் என்ன பண்றாங்க, அந்த புண்ணை கழுவி தொடச்சு எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா நர்ஸ் தான் பண்ண வேண்டிய வேலை இல்லைங்களா. அவங்க இருக்கிற லெவலே வேற. சோ அப்ப இருக்கிறவங்க கேக்குறாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை பண்றீங்க அப்படின்னும் போது, என் டைட்டில் எல்லாம் செகண்டரி இல்லைங்களா. எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால நான் அன்பு செய்யக்கூடாதுன்ட்டு இல்ல. அத வந்து நான் ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் எந்த நிலையில இருந்தாலும் நான் மத்தவங்கள அன்பு கூற வேண்டும். இதுதான் வந்து கிறிஸ்துவின் தாழ்மைங்க. இந்த தாழ்மை நமக்கு இல்லைனாக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட்டுங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு பெனிஃபிட் வந்தா மட்டும் தான் நம்ம தேவனை வந்து கீழ்ப்படுகிறோமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அந்த விஷயத்துல பெனிஃபிட் இருந்தா மட்டும் நான் அதுல கீழ்ப்படிவேன். இல்லைன்னா இல்லைன்றது ரொம்ப ரொம்ப சுயநலமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தாழ்மை இயேசு கிறிஸ்துகிட்ட இல்லைங்க இல்லைங்களா. 2வது விஷயம் என்னன்னாக்கா, என்னோட ரைட்ஸ வந்து தேவனுக்காக அர்ப்பணம் பண்ண நான் ரெடியா இருக்கிறேனா. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இயேசு பண்ணாருங்க இல்லைங்களா. தேவனுக்காக எதை வேணா இழக்க நம்ம வந்து ரெடியா இருக்கணுங்க. அதுக்கு நம்ம கிட்ட தேவை என்னங்க, ஹியூமிலிட்டி இருக்கணும். ஹம்பிள்னஸ் இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. 2வது விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்த மனத்தாழ்மை எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அவர் வந்து பாராட்டுகளை விரும்பலங்க, ரெகக்னிஷனை விரும்பல. நான் ஹைலைட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லைங்க. மூக்கு மேல எல்லாரும் வந்து விரல வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லைங்க. இப்ப மனிதர்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா. ஜனங்க வந்து பாராட்டணும், பாராட்டு விரும்பிதான் நம்ம எல்லாம். மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. இயேசு கிட்ட அந்த எண்ணம் துளி கூட கிடையாது இல்லைங்களா. எல்லாரும் எனக்கு வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இல்ல. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாருங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்தா கூட என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால போய் போஸ்ட் போடுறது, பெரிய பெரிய போஸ்டருங்க ஒட்டுறது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த விரும்பலங்க. எந்த ஒரு கைமாறு இல்லாம நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மனத்தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணுங்க. அவரு சீஷரோட கால்களை கழுவுறாருங்க இல்லைங்களா. எனக்கு நீங்க வந்து ஆனர் கொடுத்தே கொடுக்கணும்ன்ட்டு அவர் வந்து கேட்கல. ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மை இருந்தாங்க. நான் வந்து ஊழியம்
கொல்ல வரல, செய்யதான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டுறாருங்க. இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன்றாருங்க. ஆனா அவங்களுக்கு ஊழியம் செய்ய 1000 பேர் இருப்பாருங்க. பிரைவேட் ஜெட் என்ன, அவங்க போனா தங்குறது எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலு. அவங்களுக்கு இந்தந்த வசதிகள் இருந்தா தான் அவங்க போறாங்க. அந்த மாதிரிங்க. போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப். இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரா? இல்லங்க. ஏன்னா அவர்கிட்ட மனத்தாழ்மை இருந்துச்சு. அந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணும். யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15ல ஜான் சாப்டர் 13, 14 and 15 கர்த்தராய் இருந்தும் போதகராய் இருந்தும் நான் உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு முன்மாதிரியாக இதை செய்தேன். பாத்தீங்களா? நானே கால் கழுவுனாக்கா நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கணும். அது வந்து ஒரு சர்வெண்டோட வேலைங்க. ஆனா அவர் வந்து அது தப்பாவே எடுக்கலங்க. எல்லாரும் என்ன கீழ்த்தனமா பாக்குவாங்கன்ட்டு நினைக்கல. இந்த மாதிரி மனத்தாழ்மை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய மிஷினரி ஊழியர் செய்தாங்கோ, கொடூரமான மரணம் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியலங்க. ஆனா அவங்க செய்த ஊழியத்தினாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாம நமக்கு தெரிஞ்சுக்கிறதுங்க. அவங்க வந்து அப்ரிசியேஷனுக்காக பண்ணல, தேவனோட நாம மகிமை பண்ணணுன்ற அந்த ஒரு இதுக்காக பண்றாருங்க. இயேசுக்காக பண்றோன்ற நினைப்புலதான் பண்ணாருங்க. இல்லைங்களா? கொடூரமான காட்டுப்பகுதி போய் ஊழியம் செய்யறது இல்லைங்களா? எந்தெந்த கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சாங்களோ அதை நம்ம வாயால சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் எதற்காக பண்ணாருங்க? அவங்க கிட்ட ஹியூமிலிட்டி இருந்துச்சு இல்லைங்களா? இயேசுக்காக பண்றோன்ற நினைப்புல. அதே மாதிரி தாங்க நாங்க. நம்ம பேர் தெரியலன்னா அது வந்து முக்கியம் இல்லைங்க. தேவனோட நாம வந்து மகிமைப்படுதா, அதுதான் முக்கியம் இல்லைங்களா? சோ யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, மத்தவங்க நோட்டீஸ் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம வந்து ஊழியம் பண்றோமா? எப்படி பண்றோம்? இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இல்லைங்களா? நான் வந்து சர்வ் பண்றேன்னா மத்தவங்க தேங்க் பண்றாங்களா இல்லையா செகண்டரி இல்லைங்களா? தேங்க் பண்ணோன்ற எண்ணத்தோட நான் பண்றேனா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி இல்லைங்களா? தேவன் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. தேவன் நம்மளுக்கு கூலி தருவாருங்க. மனுஷர் தரல, மனுஷர் நம்மள அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்றது செகண்டரிங்க. அந்த புகழ்ச்சிக்காக நம்ம இயங்க கூடாதுங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏசு கிறிஸ்து யார் கூட பழகினார்? ராஜாக்கள் கூட பழகினாரா? இல்ல இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் கூட பழகுனாரா? அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட பழகுனாரா? இல்ல இல்லைங்களா? எப்படிப்பட்டவங்க கூட பழகுனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லோலி, தரித்திரருங்க, பாவிகள் இல்லைங்களா? டாக்ஸ் கலெக்டர்ஸ் யாரெல்லாம் சொசைட்டில வந்து ஒதுக்குறாங்களோ வெறுத்து, அந்த மாதிரி ஜனங்க கூட பழகுறாருங்க. அதுதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனோட எண்ணம் எப்படின்னாக்கா, ஒரு பணக்காரா இருந்தா அவங்க கூட பழகுனா நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல தான் பழகுறது இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒரு கிவ் அண்ட் டேக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இல்ல. இதே இம்யூனிட்டி நம்ம கிட்ட இருக்கணுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 31, 32, லூக் சாப்டர் 5, 31, 32ல ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை, வியாதியஸ்தருக்கே தேவை. நீதிமான்களை அல்ல, பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். பாத்தீங்களா? நீதிமான்காக நான் வரல. யாருக்காக வந்தேன்? அநீதிமான்களுக்கும் பாவிகளுக்கும் நான் வந்திருக்கிறேன். அவங்க வந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை இருந்துச்சுங்க. அந்த சபை ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப வல்லமையா வளர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்ட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அந்த சபையோட லீடர்ஸ், மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப தரித்திரமா இருக்கிறவங்க, ரொம்ப லோவா இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து இல்லைங்களா? ரொம்ப ஹையா இருக்கிற சீட்ல உட்காராம, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு, பக்கத்துல உட்கார்ந்து பழகி, அவங்க வீட்டுக்கு போய் அந்த மாதிரி ரொம்ப உருவாடினாங்க. இதனால அந்த சபை வந்து ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்துச்சுங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிற பீப்புள் கூட பழகிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அது இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை கிடையாது. இயேசுவே எப்படிப்பட்டவருங்க? ஐஸ்வர்யவான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவர்தான் வாரிசு. அப்படிப்பட்டவர் யார் கூட பழகுறாரு? ரொம்ப லோலியா இருக்கிற பீப்புள் கூட பழகுறாரு. நம்ம இன்னைக்கு யார் கூட பழகுறோம்? முதலாவது கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல யார நம்ம அவாய்ட் பண்றோம்? அவங்கள்ட்ட பெனிஃபிட் இல்ல, நான் ஏன் அவங்க கிட்ட பழகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறோமா? அப்படி இருந்தா இன்னில இருந்து அப்படி இருக்கக்கூடாதுங்க. இந்த 2026ல நம்ம மனமாறணும் இல்லைங்களா? மத்தவங்கள நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனோட கண்ணோட்டத்துல பார்க்கிறோமா? இயேசுவின் கண் மூலியமா நம்ம பார்க்கிறோமா? இல்ல மனிதரின் கண்கள் மூலியமா நம்ம பார்க்கிறோமா? ஏன்னா ஜனங்க எதை பார்க்கறாங்க? அவுட்டோட அப்பியரன்ஸ் தான் பார்க்கறாங்க இல்லைங்களா? எப்படி நகை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி Dress, எப்படி கார் அவங்க கிட்ட இருக்குது, எந்த மாதிரி வீட்டுல அவங்க இருக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, இதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா தேவன் என்ன பார்க்கறாரு? இதயத்தை பார்க்கிறாருங்க. அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கணும். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவரோட பாடுகளை வந்து தாழ்மையா ஏற்றுக்கொண்டார். கரெக்ஷனை ஏற்றுக்கொண்டாரு இல்லைங்களா? அவர் வந்து குமாரனா இருந்தா கூட அந்த சிட்சிப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். வசனமே அப்படிதாங்க வருது இல்லைங்களா? அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டாருங்க. நான் வந்து தேவனுடைய குமாரன், நான் ஏன்பா பாடு அனுபவிக்கணும்?
இவங்க வந்து பாவிங்க, இவங்களுக்காக நான் கஷ்டம் அனுபவிக்கமா, அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கிட்ட இருந்த அந்த மனத்தாழ்மை. ஏசியா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஐசையா சாப்டர் 53:7. அவர் ஒடுக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தன் வாயை திறக்கவில்லை. பாத்தீங்களா, வாயை திறக்கலங்க. இல்லைங்களா, போறவங்க கேவலப்படுத்துறாங்க அவரை, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தாரு, ஆனாலும் அவர் வந்து ரிட்டாலியேட்டே பண்ணணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் குணம். நம்ம கிட்ட அந்த குணம் இருக்கணுங்க. தேவன் பாத்துக்குவார், இல்லைங்களா. சோ யாராவது நம்ம கரெக்ட் பண்ணும் போது நான் என்ன பண்றேன், டிஃபெண்ட் பண்றேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன எனக்கு சொல்றதுன்னு யோசிக்கிறோமா? இல்லைங்க. மனத்தாழ்மையுடன் கேட்கணுங்க. தேவன் யார் மூலியமேனாலும் நம்ம கிட்ட வந்து பேசுவாரு, இல்லைங்களா. நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம லைஃப்ல தேவனை நம்புறோமா மனப்பூர்வமா, இது கூட யோசிச்சு பார்க்கணும். இது கேட்க வேண்டிய கேள்வி நம்ம வாழ்க்கையிலங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து யாரை மகிமைப்படுத்தினார்? அவரே மகிமைப்படுத்தினாரா? இல்லைங்க, தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தினாருங்க. போற இடத்துல எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினார், இல்லைங்களா. நான் பண்றது என்னோட காரியங்கள் அல்ல, தேவனுடைய காரியம் செய்யறதுக்கே நான் வந்திருக்கிறேன். என்னோட சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம், இல்லைங்களா. நான் பேசுற வார்த்தை என்னோட வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னோட போஜனம் அப்படின்ட்டாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க! 100% தேவனுக்கே டெடிகேட் பண்ண வாழ்க்கை, இல்லைங்களா. கான்ஸ்டன்டா என்ன பண்றாருங்க, தேவனுக்கே மகிமை சேர்க்கிறார். அவருடைய மனத்தாழ்மை கூட தேவனுக்கு ஒரு மகிமை கொண்டு வந்துச்சுங்க. பர்சனல் ரெகக்னிஷன் அவர் எதிர்பார்க்கலங்க சகோதர சகோதரி. யோவான் 8ஆம் அதிகாரம் 50ல, ஜான் சாப்டர் 8:50, நான் என் மகிமையை தேடவில்லை, அதை தேடுகிறவரும் தீர்ப்பு செய்கிறவரும் ஒருவராய் இருக்கின்றார். பாத்தீங்களா, என்னோட மகிமையை நான் தேடல, தேவனுடைய மகிமையை தான் தேடுறேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நம்ம யாரோட மகிமையை தேடுறோம்? இப்போ நம்ம ஒருத்தர் கூட கான்வர்சேஷன் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அவங்க லைஃப்ல நடந்ததை சொல்லுவாங்க. நாங்க இதை வாங்கணும், அதை பண்ணுவோம். இமீடியட்டா நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லைங்க. டக்குன்னு நானும் அதை பண்ணியிருக்கிறேன், என்னோட லைஃப்லயே அது நடந்திருக்கு, நானும் இந்த மாதிரி தான். ஏன் அது வருது தெரியுங்களா? ஈகோ டச் ஆயிடுது. நானும் வந்து குறைஞ்சவ இல்ல அப்படின்றத நிரூபிக்கணும்ன்றதுக்காக. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா தேவன் இதயத்தை அறிவார். இந்த உலகத்துல நம்ம பண்ற எந்த விஷயமும் நீடித்து இருக்க போறது இல்லைங்க, பர்மனன்ட் இல்லைங்க. அதற்காக நம்ம ரொம்ப ஏங்குறோம், இல்லைங்களா. தேவனுக்கு மகிமை சேர்ந்ததா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏங்குனாங்க. ஏசு அப்படிதான் இருந்தாரு. அதுக்கு மனத்தாழ்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட வார்த்தைகள் வந்து ஜனங்களை தேவன் கிட்ட கூட்டுட்டு வருதா? மனத்தாழ்மை இருந்தா நிச்சயமாக தேவன் கிட்ட கூட்டுட்டு வரோங்க. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் தேவனோட மகிமைக்கென்றே இருக்கணுங்க. தேவன் உரைக்கின்ற உரைத்தலா இருக்கணும். நமக்கு அதுல மகிமை வரக்கூடாதுங்க, இல்லைங்களா. 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அந்த வார்த்தைகள். தேவனை பத்தினதா இருக்கணுங்க. தேவனோட நாமத்துக்கு அல்டிமேட்டா அதுல குளோரி வரணுங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில யாருக்கு குளோரி வருது? நமக்கே வருதா? அப்படி வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து யாரோடையும் போட்டி போடலைங்க. யாரோடையும் அவர் வந்து தன்னைத்தானே கம்பேர் பண்ணல. அவர் எதுல சந்தோஷப்பட்டாருனாக்கா, தேவனோட நாம வந்து மகிமைப்படுதா, அதுல சந்தோஷப்பட்டாருங்க, இல்லைங்களா. ஒரு பொசிஷனுக்காக வந்து அவர் ஏங்குகல. எல்லாரும் வந்து எனக்கு மகிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏங்கலைங்க. அவர் வந்து தேவனோட நாம மகிமை பண்ணணும், ஊழியம் செய்யணும், தேவனோட சுவிசேஷத்தை எல்லார்கிட்டையும் வந்து பிரசங்கிக்கணும், இதுலதான் வந்து அவர் சந்தோஷப்பட்டாருங்க. பாவிகள் மன திரும்புதல் அவர் வந்து சந்தோஷப்பட்டாரு. எதுல வந்து நம்ம இன்னைக்கு சந்தோஷப்படுறோம்? அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குதா? யூரோப்பெல்லாம் நான் ஆயிட்டேனாக்கா என்னோட கோல் அச்சீவ்டு, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இல்லைங்களா. கம்பாரிசன், தேவையில்லாத கம்பாரிசன். உலகத்தார்கிட்ட வந்து கம்பாரிசன் பண்ணின்னு இருந்தா எதுனா பிரயோஜனங்க? அவர் கார் வாங்கிட்டார், நான் ஏன் வாங்கல? அவர் நல்லா குரோ ஆயிட்டாரு கெரியர்ல, நான் இன்னும் ஏன் குரோ ஆகல? நான் ஏன் அப்படி ஆக முடியாது? இப்படியே உட்காந்து யோசிச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், வேஸ்ட் தான். நம்ம உட்காந்து என்ன யோசிக்கணுங்க? இயேசு போல கேரக்டர்ஸ் எவ்வளவு என்கிட்ட இருக்குது. அப்போஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிறானா? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறானா? இது யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35. மார்க் சாப்டர் 9:33 to 35. யாராவது முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோரிலும் கடைசியாகவும் எல்லோருக்கும் ஊழியக்காரனாகவும் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்னு விரும்பினா நீங்க என்ன ஆகணும்? எல்லாருக்கும் வந்து ஊழியக்காரனா இருக்கணும், நீங்க தான் லாஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுதான் பேசிக் ட்ரூத். பைபிள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி இருக்கிறோமா? இப்ப வேர்ல்டே நீங்க பாத்தீங்கன்னாக்கா காம்படிட்டிவ் ஆயிடுச்சுங்க. ஒருத்தர் முந்தணும், இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னாக்கா நம்ம அதுக்கு மேல வரணும், அதுக்கு மேல போகணும், அதுக்கு மேல போகணும், இப்படி ஆயிடுச்சுங்க. இது நம்மளோட கோல் கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வந்து வளரணும், தாழ்மையில வளரணும்,
இரக்கத்துல வளரணும். இது நம்மளுடைய கோலா இருக்கணுங்க. இப்போ யோவான் ஸ்நானகர் இருக்கிறாரு. இயேசுக்கு முன்னாடி ஊழியம் பண்றாரு. இயேசு வந்தவொன்னே என்னங்க, அவர் புரிஞ்சுக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியின் மூலியமா அவருக்கு வந்து வெளிப்பாடு வந்துச்சு. நான் வந்து சிறுகணும், அவர் வந்து பெருகணும்ன்றாருங்க. அவருடைய செருப்ப கழட்டுறதுக்கு கூட எனக்கு என்னங்க, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்ட்டு சொல்றாருங்க. என்ன மாரி கேரக்டர் பாத்தீங்களா? எனக்கு தகுதியே இல்லன்றாருங்க. இந்த மாரி ஹியூமிலிட்டி நம்மகிட்ட வேணுங்க சகோதர, சகோதரி. இன்னைக்கு நம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மத்தவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அத பார்த்து நம்ம வந்து பொறாமைப்படுறோமா? பயப்படுறோமா? அப்படி பயப்படக்கூடாது. இல்லைங்களா? தேவன் எல்லாருக்கும் வந்து ஒண்ணொண்ணு வச்சிருக்கிறாருங்க. மத்தவங்களோட லைஃப கம்பேர் பண்ணிட்டே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம லைஃப் தான் வீணா போகும். 2வது தேவன் நம்மள விட மத்தவங்கள அதிகமா அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தும்போது, அத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா? சந்தோஷப்படணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல வந்து மத்த அப்போஸ்தலர்ஸோட தேவன் வந்து அதிகமா பயன்படுத்தினாரு. இதனால மத்தவங்க சந்தோஷத்த பட்டாங்க. யாரும் பொறாமப்படலங்க. எல்லாருக்கும் தேவன் ஒரு ஒரு கிஃப்ட் குடுத்திருக்கிறாருங்க. இல்லைங்களா? இவர் நேத்து வந்தவரு. இவர எப்படி தேவன் பயன்படுத்தலாம்? இவங்க வந்து இன்னைக்கு வந்தவங்க. இவங்க வந்து அப்படி, இவங்க வந்து இப்படி நம்ம அப்படி யோசிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மள மாரி வந்து தப்பான ஒரு ஸ்பிரிட் கொண்டவங்க யாரும் இருக்க முடியாது. நம்ம சந்தோஷப்படணும். என்னால முடியல. ஆனா தேவன் என்னோட சகோதரனை வச்சு அந்த விஷயத்த செய்யறாரு. அதுல எனக்கு சந்தோஷம். தேவனோட நாமம் மகிமைப்படுதுன்னா, அதுல எனக்கு சந்தோஷம்ன்ற மாரி இருக்கணுங்க. அந்த குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணுங்க சகோதர, சகோதரி. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருந்தாருங்க. சாந்த குணம் இருந்துச்சு. யார்கிட்ட எல்லாம் மனத்தாழ்மை இருக்குதோ, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ஷார்ட் டெம்பரா இருக்க மாட்டாங்க. யாரையும் ரூடா பேச மாட்டாங்க. ஒருத்தர குறைவா எடை போட மாட்டாங்க. ஒருத்தர் வந்து மனசு புண்படுற மாரி பேச மாட்டாங்க. அந்த சாந்த குணம் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. இல்லைங்களா? அவரே என்ன சொல்றாருங்க, "நான் வந்து சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன்" அப்படின்ட்டு அவரே சொல்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிற திறன் இருக்கணும். இல்லைங்களா? பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுற அந்த ஒரு இது, அது இயேசுகிட்ட இருந்துச்சு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ல மேத்தேயூ சாப்டர் 11:29 என் நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் தாழ்மையுள்ள இதயம் உடையவன். பாத்தீங்களா? சாந்தமும் தாழ்மை இதயம் உள்ளவன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப ஞானம் உள்ள லீடர்ஸ் எல்லாருமே பெஸ்ட் லிஸ்னர்ஸ்ங்க. மத்தவங்களுடைய வார்த்தைகள கேட்பாங்க. அந்த கேட்கிற திறன் நம்மகிட்ட இருக்குதா? இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஜோரா பேசலங்க, ஷவுட் பண்ணி. அவரோட அத்தாரிட்டிய ப்ரூவ் பண்ணணும்னு அவரு நினைக்கல. இல்லைங்களா? நான் தான் தேவனுடைய குமாரன்ட்டு ஜோர் ஜோரா கத்தின்னு போலங்க. அவர் என்ன செய்யணுமோ அத செய்தாருங்க. யாருகிட்டயும் வந்து அவர் என்னங்க, எல்லாரும் என்ன ஆனர் பண்ணணும்னு நினைக்கலங்க. அவர் கிருபையுடன் போதித்தார். ஒருத்தர் தவறுல இருக்கும்போது அது குத்தி காமிச்சு அவங்க மனச வந்து இது பண்ற அந்த நிலையில அவர் இல்லங்க. சாந்தமா அவங்களுக்கு எடுத்து சொல்றாருங்க. ஏன்னா, அநேக பாவிகள் கூட தான் அவர் வந்து சஞ்சரிக்கிறார். ஆனாலும் கிருபையுடன் ஊழியம் பண்ணாருங்க. இதுதான் வந்து ட்ரூ ஹியூமிலிட்டி. இல்லைங்களா? இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, மத்தவங்க வந்து நம்மள கரெக்ட் பண்ணும்போது, நம்ம வந்து ஓப்பனா இருக்கிறோமா? இல்ல, "உனக்குன்னா தெரியும். எனக்கு நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு எதாவது தெரியாதா?" அந்த மாரி எண்ணம் இருக்குதா? யார வேணா யூஸ் பண்ணி தேவன் நம்மள வந்து கரெக்ட் பண்ணுவாருங்க. நம்ம வந்து ஓப்பனா இருக்கணும். இல்லைங்களா? சோ நம்ம வந்து எப்படி வந்து ரிட்டாலியேட் பண்றோம்? ஜென்டலா வந்து பேசுறோம் மத்தவங்கள்ட்ட. தாழ்மையா பேசுறோமா? சாந்தமா பேசுறோமா? இல்ல ரூடா நடந்துக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுங்க நம்போ. இன்னமும் நம்மகிட்ட அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த சாந்த குணம் நம்மகிட்ட இல்லன்னு ஆயிடும். இயேசுகிட்ட ரொம்ப ரொம்ப சாந்த குணம் இருந்துச்சு. 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து தன்னைத்தானே வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கலங்க. நான் இப்படி, நான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? பிலாத்து கேள்வி கேட்கிறாரு, ஏரோது கிட்ட போறாரு. அவர் அமைதியாவே இருந்தாரு. ஏன் தெரியுங்களா? தேவன வந்து நம்புனாருங்க. தேவன் பார்த்துக்குவாரு எல்லாம். தேவன் கையில ஒப்பு கொடுத்துடலாம். ரிட்டாலியேட்டே பண்ணல பாருங்க. தேவன் கையில ஒப்பு கொடுக்கிறது தான் சிறந்த வந்து மனத்தாழ்மை. இப்ப யாரோ வந்து நம்மள பத்தி தப்பா பேசுனாங்கன்னா, இம்மீடியட்டா நம்ம சுருக்குன்னு கோவம் வந்துரும். என்ன பத்தி நீங்க எப்படி பேசலான்ட்டு நம்மளுக்கு கோவம் வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கே போயிடுவோம். நம்மள யாராவது தப்பா பேசினா கூட அந்த அளவுக்கு கோவம் நம்மளுக்கு வரும். ஆனா இயேசு கிறிஸ்து நாங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவன் பார்த்துக்குவாரு. நான் ஏன் ரிட்டாலியேட் பண்ணணுன்ற எண்ணம் தாங்க. 1 பேதுரு 2:23 1 பீட்டர் சாப்டர் 2:23ல அவர் நிந்திக்கப்பட போது நிந்திக்கவில்லை. நீதியாக நியாய தீர்ப்பு செய்கிற இடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க. தேவன் பாத்துக்குவாரு. தேவன் தான் நீதியான நியாயாதிபதி. ஜனங்கள்கிட்ட அந்த நீதி கிடையாது. ஜனங்கள நான் நம்ப முடியாது. சோ தேவன் கையிலே ஒப்பு கொடுறேன். ஏன்னா தேவன் என்ன சொல்றாருங்க, பழி வாங்குதல் எனக்குரியது. என்கிட்ட விட்டு குடுத்துரு அப்படின்ட்டு. தேவன் கையில வச்சிடணுங்க. அந்த எண்ணம் இருக்கணுங்க. மனத்தாழ்மை இப்படிதான் வந்து நம்ம வளர்த்துக்க முடியும் இயேசு போல. நான் வந்து தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேனா, இல்ல என்ன நானே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேனா அப்படின்றது முதலாவது கேள்வி.
இல்லைங்களா? நான் வந்து சைலண்டா இருக்கிறேனா, மத்தவங்க கசப்பா என்கிட்ட நடந்துக்கும் போது அமைதியா இருக்கிறேனா, இல்ல அவங்க 2 வார்த்தை பேசினா நான் ஒரு 4 வார்த்தை பேசுறேனா கசப்பா? அப்படி இருந்தானாக்கா என் வாழ்க்கையில கசப்பு தாங்க அதிகமா வரும். அந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. அமைதியா போயிடணுங்க நிறைய இடத்துல. இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்து மூலியமாக 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருனாக்கா, மத்தவங்களுடைய தேவைகளை தான் பிரதானமா வச்சுட்டாருங்க. அவருடைய தேவைகளை வந்து ஓரமா வச்சுட்டாரு. இல்லைங்களா? இப்ப நம்ப யாரோட தேவைகளை ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்? அவர் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தாருங்க. கண்டினியூஸா ஊழியம் பண்ணிட்டே இருக்கிறாருங்க அந்த 3 1/2 வருஷம். எவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கிறோம். அவர் வந்து தூங்குனாரு அப்படின்ட்டு வசனம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது எங்கேயுமே. ரெஸ்ட் எடுத்தாரு அப்படின்ட்டு. எடுத்திருப்பாரு, இல்லன்ட்டு இல்லங்க. ஆனா அதிகமா ஊழியத்துல தான் அவரோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. எதுக்காகனாக்கா, மத்தவங்களுடைய தேவைய தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வச்சாரு. இல்லைங்களா? இது எதனால வரோம்னாக்கா, ஹியூமிலிட்டி இருந்தா வரோங்க. நம்ம வந்து மத்தவங்கள தான் அதிகமா வந்து பார்ப்போங்க. அவங்களுடைய தேவைய தான் பார்ப்போம். நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவோம். ஹியூமிலிட்டி இருந்தால். இல்லன்னா அந்த எண்ணம் வராதுங்க. இல்லன்னா என்ன தோணும் தெரியுங்களா? இவங்களுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நம்ம சௌகரியமா இருப்போம். நம்ம சௌகரியத்த தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இல்லைங்களா? ஹியூமிலிட்டி இருந்தா அந்த மாரி எண்ணம் வராதுங்க. இயேசுகிட்ட அந்த மாரி தாட்டே வரல பார்த்தீங்களா? ஒரு இடத்துல கூட மார்க் 6ஆம் அதிகாரம் 34ல மார்க் சாப்டர் 6:34 அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மேல் மனதுருகினார். பார்த்தீங்களா? கம்பேஷன் காட்டுறாருங்க. ஏன்னா மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல தான் இருந்தாங்க. நம்ம வந்து கம்பேஷனேட்டா மத்தவங்கள்ட்ட நடந்துக்கணுங்க. இல்லைங்களா? யாரோட தேவைகள வந்து நம்ம பிரையாரிடைஸ் பண்றோம்? நம்மளுடைய தேவைகளா? இல்ல மத்தவங்களோட தேவைகளா? நம்மளுடைய விஷயத்த வந்து நம்ம மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்மளுடைய கம்ஃபர்ட்ட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு. அருமையான ஊழியத்த பண்றாருங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். அவர் என்ன சொல்றாரு? என்னோட ஜீவன் வந்து பானம் பலியாக உங்களுக்காக வார்க்கறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கிறேன்றாருங்க. அந்த எண்ணம் இருக்குதா? ஹியூமிலிட்டி இருந்தா வருங்க. இல்லைங்களா? கம்பேஷன் காட்டுறேனா மத்தவங்களுக்கு மனதுருக்கம். மனதுருக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம கிட்ட ஹியூமிலிட்டி இல்லைன்னு அர்த்தங்க. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கெத்செமனேல சாகுற நிலைமை வந்த போதிலும், அவர அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப கூட அவர் என்ன பண்றாருங்க, தேவனுக்கு தான் அவர வந்து ஒப்பு கொடுக்கிறாரே தவிர, அவருடைய வல்லமையை காட்டணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்து அங்க வரலங்க. இதுதான் வந்து ட்ரூ ஹியூமிலிட்டி. இல்லைங்களா? அவர் வந்து சரண்டர் பண்ணிறாருங்க. கீழ்ப்படுகிறாரு தேவனுக்கு. என்னோட சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க. நெஞ்சிருந்தா அந்த சேவகரை ஒண்ணே இல்லாத பண்ணியிருக்கலாம். அவரோட வல்லமைய கொஞ்சம் காட்டுறாருங்க அங்க. எப்படின்னாக்கா, பேதுரு என்ன பண்றாரு? ஒரு சேவகரோட காதை வந்து வெட்டிறாருங்க. திருப்பி மறுபடியும் அந்த காது ஒட்டுற மாதிரியும் அவர் பண்ணிடுறாருங்க. கிரேட் மிராக்கிள் அது. அந்த மாதிரி பண்றவருக்கு அந்த சேவகரை ஒண்ணே இல்லாத பண்றதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா அவர் பண்ணல. லூக் 22:42 லூக் சாப்டர் 22:42 என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேற கடவுது. பாத்தீங்களா? உங்க சித்தமே நிறைவேறட்டும் தேவனே. நான் வந்து இதை ஏத்துக்கணுமா? நான் சாகணும்ன்றது அவங்களுடைய சித்தமா? நான் சாவறதுக்கு தயார் அப்படின்றாரு. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ நம்மள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம சரண்டர் பண்ண ரெடியா இருக்கிறோமா? தேவன் மேல 100% நம்பிக்கை நமக்கு இருக்குதா? மத்தவங்கள நம்மள காயப்படுத்தும் போது, இவன் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது தேவன் பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குதா? உயிரே போற நிலைமை வந்தா கூட தேவன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இயேசு போல ஹியூமிலிட்டி இருந்தா இருக்குங்க. மனத்தாழ்மை இருந்தா இருக்குங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ ஏன் தாழ்ந்து போற? அது ஒரு வீக்னஸ். எல்லார்கிட்டயும் தாழ்ந்து போகக்கூடாது. மனத்தாழ்மைன்றது ரொம்ப ரொம்ப வீக்கான குவாலிட்டி. ரொம்ப ரொம்ப போல்டா இருக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல வந்து மனத்தாழ்மை இருந்தா பொழைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. பைபிள் பொறுத்த வரைக்கும் மனத்தாழ்மைன்றது வீக்னஸ் கிடையாதுங்க. மனத்தாழ்மைன்றது ஆவியின் கனி. நம்ம இயேசு கிறிஸ்துவ போல ஆகுதல். அல்டிமேட்டா நம்ம இயேசு போல ஆகணுங்க. மனத்தாழ்மை இல்லைனாக்கா முடியாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து போல நம்மளும் வந்து மனத்தாழ்மையா இருப்பதற்கு தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல தினந்தோறும் நம்ம வந்து ஜெபிக்கலாங்க. இல்லைங்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.